Hi guys, welcome back to Vijay Nimu channel. நம்ம சேனல் 50,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயாச்சு. இந்த வளர்ச்சிக்காக நீங்க கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. தொடர்ந்து நீங்க இதே மாதிரி எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன். இந்த வீடியோல நம்ம ரொம்பவே ஜில்லுன்னு ஒரு படத்தை பார்க்க போறோம். ஆமாங்க, 2013 டிஸ்னி எமோஷனல் அட்வென்ச்சரா ரிலீஸ் பண்ண ஃப்ரோசன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ரொம்பவே ஃபேமஸ்ங்கிறதுனால உங்கள நிறைய பேர் ஏற்கனவே இதை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த படத்தை தமிழ்ல போட சொல்லி நம்ம சேனல்லையே ஏகப்பட்ட பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் இந்த வீடியோவை டெடிகேட் பண்றேன். பொதுவாகவே டிஸ்னி ட்ரூ லவ் கிஸ்ஸுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஏகப்பட்ட படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்னிக்கு பொதுவாக சைல்டு ஆடியன்ஸ் தான் நிறைய பேருங்கிறதுனால நம்ம ஒருத்தர்கிட்ட பழகும்போது உண்மையான அன்போட பழகணுங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப குழந்தைங்க மனசில் விதைக்கிறதுக்காகத்தான் அந்த ஒரே விஷயத்திலே அவங்க ஏகப்பட்ட படம் எடுத்திருக்காங்க. அந்த வரிசையில் இந்த படத்தையும் உண்மையான அன்பின் வெளிப்பாடை மையமாக வச்சு தான் எடுத்திருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் பெஸ்ட் ஃபிலிமு பெஸ்ட் சாங்னு 2 ஆஸ்கார் அவார்டு வின் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டு தமிழ்லேயே இருக்கு. ஸோ ஏற்கனவே தமிழில் இருக்கிற படத்தை வீடியோ போட்டால் சில சப்ஸ்கிரைபருக்கு பிடிக்காததுனால நம்ம கம்யூனிட்டி செக்ஷனில் ஒரு ஓட்டிங் வச்சுருக்கேன். அங்கே நீங்கள் கொடுக்குற ஓட்டிங்கை வச்சு இந்த விஷயத்தை முடிவு பண்ணிக்கலாம். சரி, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழில். இந்த படத்தில் ரொம்பவே அழகான நிறைய சாங்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சாங்கோட தான் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. தொழிலாளர்கள் சில பேர் உறைஞ்சு போன ஐஸ் கட்டிகளை கட்டம் கட்டமாக வெட்டி வியாபாரத்துக்கு கொண்டு போகிறாங்க. களைப்பு தெரியாமல் இருக்க அவங்க ஒரு பாட்டு பாடிக்கிட்டே அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பாட்டில் பொதுவாக ஐஸ் கட்டிகள் அழகானது, சக்தி வாய்ந்தது, குளிர்ச்சியானது, ஆபத்தானது, தூய்மையானதுன்னு அது தனக்குள்ள ஒரு மேஜிக்கை வச்சிருக்கணும், 100 மனுஷங்களை விட ரொம்பவே வலிமையானதுன்னு பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூடவே ஒரு சின்ன பையனும் இருக்கான். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவன் பேரு கிறிஸ்டாஃப். காலையில ஏரண்டல் நாட்டோட கோட்டையில ராஜாவோட பொண்ணுங்களான இளவரசிகள் 2 பேரை காட்டுறாங்க. இவ அக்கா எல்சா, இவ தங்க ஆனா. ஆனா நம்ம பனி மனுஷனை உருவாக்கலாமான்னு கேட்க எல்சா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவ கூட விளையாட ஒத்துக்கிறா. ஏன்னா எல்சாவுக்கு அவ பிறந்ததுல இருந்தே ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அவளால ஐஸை உருவாக்கவும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். ஓலாஃப்னு ஒரு பனி மனுஷனை உருவாக்கி அது கூட விளையாடுறாங்க. இப்படி 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது எல்சா கொஞ்சம் பயந்துடவே ஆனாவுக்கு தலையில் அடிபட்டுடுது. ஆனாவோட முடியல கொஞ்சம் வெள்ளையாக மாறிடுது. எல்சா பயந்துட்டதுனால அவளோட பவரை அவளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ரூம் மொத்தமுமே ஐஸாக மாறிடுது. பேரண்ட்ஸ் வந்ததும் தவறுதலாக இப்படி நடந்துருச்சுன்னு சொல்கிறா. உடனடியாக ஆனாவை காப்பாற்றணும்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. எல்சா ரொம்பவே பயந்து போயிருக்கிறதுனால அவள் போகிற வழி எல்லாமே ஐஸாக மாறுது. இதை பார்த்த கிறிஸ்டாஃப் அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறான். அவங்க ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ராஜா எங்களுக்கு உதவி வேணும்னு சொல்கிறாரு. சுற்றி இருக்கிற எல்லா கற்களுமே இவங்களை நோக்கி உருண்டு வருது. பார்த்தா அது எல்லாமே ட்ரோல்ஸோட தலைவர் இவங்களை பார்த்ததுமே பிரச்சனையை புரிஞ்சுக்கிறாரு. நல்ல வேளை அவளுக்கு இதயத்தில் அடிப்படலை, ஒருவேளை பட்டிருந்தா அதை மாத்துறது ரொம்பவே கஷ்டம், தலை தானே சரி பண்ணிடலான்னு சொல்றாரு. அவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஆனாவோட நினைவுகள்ல இருந்து அவ விளையாண்ட நினைவுகளை அப்படியே வச்சுட்டு தன்னோட அக்காவால் ஐஸை உருவாக்க முடியுன்ற நினைவை மட்டும் அழிச்சிடுறாரு. எல்சாவோட இந்த மேஜிக் பவர் நாள் ஆக ஆக வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அவள் அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கலனா அதை பற்றின பயமே அவளுக்கு ஆபத்தாக மாறிடும்னு சொல்கிறாரு. இதனால அரண்மனையோட நிறைய கதவுகளை மூடிடுறாங்க, வேலைக்காரங்களை குறைச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட வெளியுலக மனிதர்கள் யாரோட தொடர்பும் இல்லாமல் எல்சாவை தனியாக இருக்க சொல்லியே வளர்க்குறாங்க. இதனால எல்சா ஆனா கிட்ட இருந்தும் விலகியே போறா. பனிக்காலம் வந்ததும் நம்ம பனி மனுஷனை செஞ்சு விளையாடலான்னு சொல்லி உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, வெளியவா விளையாடலான்னு ஆனா அக்காவை பார்த்து ஒரு பாட்டு பாடுறா. எல்சா முடியாதுன்னு சொல்லவே ஆனா கவலையா போயிடுறா. எல்சா கைக்கு கிளவுஸ் போட்டு விட்டு அவளோட மேஜிக் பவர் வெளியில தெரியாம மறைச்சு வாழணும்னு சொல்லி கொடுக்குறாரு. கொஞ்சம் வருஷம் போனதும் 2 பேரும் வளர்றாங்க. இப்போவும் ஆனா அக்காவை கூப்பிட்டு அதே பாட்டை பாடிக்கிட்டே இருக்கா. இப்போவும் எல்சா வெளியே வரமாட்டா. இதனால ஆனாவும் வெளியுலகத்து கூட அதிகமாக பழகாம தனிமையிலேயே வாழ ஆரம்பிக்கிறா. எல்சாவோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. அவளை பார்த்து அவளே பயப்படுறா. அவளோட பேரண்ட்ஸையும் நான் யாரையும் காயப்படுத்த விரும்பல, என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லிடுறா. பேரண்ட்ஸ் 2 பேரும் ஒரு முக்கியமான வேலையா 2 வாரத்துக்கு ஒரு கடல் பயணம் போறாங்க. ஆனால் கடல்ல ஏற்பட்ட புயல் மழை காரணமா கப்பல் கடல்லையே மூழ்கி 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. இதனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போன ஆனா அவங்களோட இறுதி சடங்குல கூட நீ கலந்துக்கல, இப்போ எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், தயவு செய்து இப்போவாவது வெளியே வான்னு கேட்குறா.
இது நடந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாட்டோட கார்னேஷன் டே வருது. அதாவது இளவரசி வளர்ந்துட்டதுனால ராணியா பதவி ஏற்க வேண்டிய நாள். அந்த விழாவுக்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. கிறிஸ்டாஃபோ அவனோட ரெயின்டியரும் நல்லாவே வளர்ந்துட்டாங்க. பக்கத்து நாடுகள்ல இருந்து நிறைய பேர் அந்த விழாவில் கலந்துக்க வந்திருக்காங்க. கோட்டைக்குள்ள நான் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு உங்க அக்காவோட கார்னேஷன் டே, நீங்க ரெடி ஆகணும்னு சொல்ல இவன் ரொம்பவே உற்சாகமா ரெடி ஆகுறா. அரண்மனையோட எல்லா கதவுகள் திறக்கப்படுறதையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பெரிய விழா நடக்க போறதையும் நினைச்சு இவர் ரொம்பவே சந்தோஷமா ஒரு பாட்டை பாடுறா. அந்த பாட்டுல தனிமையில வாழ்ந்த நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சு, வெளி உலக மனிதர்கள் கூட பழகிறதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு பாடுறா. பக்கத்து நாடுகள்ல இருந்து நிறைய இளவரசர்கள் வந்திருப்பாங்க. அவங்கள ஒருத்தரை மீட் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், தன்னோட கற்பனையில இருக்க அந்த ராஜகுமாரன் எப்படி இருக்கணும்னு நினைச்சு பாடுறா. ஆனா இன்னொரு பக்கம் எல்சா அதே பாட்டை ரொம்பவே பயந்து போய் பாடுறா. அதாவது யாருக்குமே தன்னோட பவரை பத்தி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவளுக்கு இத்தனை வருஷமா சொல்லி கொடுத்த விஷயங்களையே திரும்ப திரும்ப சொல்லி பாடுறா. இப்படியே அவ ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு கோட்டையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு ராஜகுமாரனை சந்திக்கிறா. இவன் பேரு ஹான்ஸ். 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க தான் இளவரசியான்னு கேட்குறான். இல்லை நான் அவளோட தங்க, என்னோட அக்கா தான் ராணியாக போறான்னு சொல்றா. சரி நான் இப்போ போகணும், அப்புறமா மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிடுறா. விழா ஆரம்பமாகுது. இவ ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் ராணியா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவங்க நாட்டு வழக்கத்தை செய்யறதுக்கு அவளோட கிளவுஸை கழட்ட சொல்றாங்க. எல்சா பயந்துகிட்டே அந்த சடங்குகளை செஞ்சாலும் ஒரு வழியா சமாளிச்சிடுறா. ஏரண்டலின் ராணின்னு எல்சாவையும் ஏரண்டலோட இளவரசின்னு ஆனாவையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேரும் ஒருத்தர் இப்பதான் மீட் பண்றாங்க. இவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் பக்கத்து நாட்டு ராஜா ஒருத்தர் தன்னோட ஆட வரும்படி கேட்கிறாரு. எல்சா எனக்கு ஆடலாம் தெரியாதுன்னு சொல்லி ஆனாவை கூட்டு போக சொல்லிடுறா. So great to have the gates open. Why did they shut them in the first place? Oh, like a chicken with the face of a monkey. I fly. திரும்ப வந்ததுக்கப்புறம் 2 பேரும் இப்படியே இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஆனா கொஞ்சம் க்ளோஸாக வர பார்க்குறா. ஆனால் எல்சா வேண்டான்னு தடுத்துடுறா. இதனால ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஹான்ஸ் அங்கே சந்திச்சதும் பழையபடி சிரிச்சு சந்தோஷமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய விஷயங்களை பேசி பழகுறாங்க. இவன் அவளோட வெள்ளை முடியை பற்றி கேட்குறான். அது சின்ன வயசுலேருந்தே இருக்குன்னு சொல்றா. இவன் தனக்கு 12 அண்ணன் இருக்கிறதா சொல்றான். இவ தன்னோட அக்காவை பற்றி பேசிட்டு சின்ன வயசுல நல்லா விளையாண்டதாகவும் திடீர்னு ஒரு நாள் எல்லாரையும் வெறுத்துட்டதாகவும் அதுக்கான காரணம் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஒரு பாட்டையும் பாடுறாங்க. So much like me. Jinx, jinx again. Say goodbye to the pain of the past. Love's an open door. 2 பேருக்குள்ளாரையும் ஒரு அன்பு உருவாகவே இவன் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான். ஆனாவும் சரின்னு சொல்லிடுறா. கோட்டைக்கு திரும்ப வந்து எல்சா கிட்ட ஹான்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எங்க கல்யாணத்தை நீ தான் நடத்தி வைக்கணும்னு சொல்றா. எல்சா எதுவும் புரியாம கல்யாணமான்னு சொல்லி ரொம்பவே குழம்புறா. ஆனா கல்யாணத்தை இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும்னு தொடர்ந்து பல விஷயங்களை பேச எல்சா உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்றா. இல்ல எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுன்னு சொல்ல இப்பதான் 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சிருக்கீங்க, உண்மையான அன்பை பத்தி எதுவுமே தெரியாம அதுக்குள்ள கல்யாணம் எப்படின்னு இவ கேட்க அன்பை பத்தி உனக்கு என்ன தெரியும், உனக்கு மக்களை வெறுக்க தானே தெரியும்னு ஆனா சொல்லிடுறா. ஓகே ஒரு ராணியா சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஆனா எல்சாவை தடுக்கும் போது அவளோட கிளவுஸை காட்டிடுறா. ஏன் இப்படி நடந்துக்கிற, நான் உன்னை என்ன பண்ண, ஏன் எல்லாரையும் வெறுக்கிற, எதை பார்த்து நீ பயப்படுற, போது நிறுத்த. ஆனா தன்னை பத்தின விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டதுனால எல்சா ரொம்பவே பயந்து போய் கோட்டையில இருந்து வெளியே ஓடி வரா. பொதுமக்களும் இவளை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் ரொம்பவே பயந்து போனதுனால இவளையும் மீறி மற்றவங்களை அட்டாக் பண்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்து போயிடுது. எல்சா ரொம்பவே பயந்து போனதுனால அவளோட பவரால அந்த ஆறு மொத்தமுமே உறைஞ்சிடுது. ஏரண்டல் ஊர் மொத்தமுமே பனி பொழிய ஆரம்பிக்குது. இவர் ஆனாவை பார்த்து பயந்து போய் நீயும் மான்ஸ்டர் தானான்னு கேட்குறாரு.
இல்லை நான் சாதாரண மனுஷி தான், அவள் பயந்து போயிருக்கா, இது தவறுதலாக நடந்துடுச்சுன்னு சொல்கிறா. இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் அவளை கோவப்படுத்தினால தான் இப்படி நடந்தது, நானே அவளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறா. ஹான்ஸ் நானும் வரேன்னு சொல்ல, இல்லை நான் திரும்ப வர வரைக்கும் இந்த ஊரை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறா. பிரின்ஸ் ஹான்ஸ் தான் இப்போதைக்கு இங்கே இன்சார்ஜ்னு அனௌன்ஸ் பண்ணுறா. நீ தனியாக போகிறது ஆபத்துன்னு சொல்கிறான். அவள் என்னோட அக்கா, அவளால் எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இன்னொரு பக்கம் எல்சா தனியாக ஒரு பனிமலை மேலே நடந்து போயிட்டு இருக்கா. இங்கே ஒரு சாங் வருது. இந்த சாங் தான் ஆஸ்கார் வின்னிங் சாங். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபுல் சாங்கையும் பார்க்க விரும்புகிறவங்க அதை பார்க்கலாம். இவ்வளோ நாளாக வெளி உலகத்துக்கு எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிடவே கூடாதுன்னு ரொம்பவே கட்டுப்பாடாக இவளை வளர்த்தாங்களோ அந்த விஷயம் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இனிமே எனக்குன்னு எந்த கட்டுப்பாடும் இல்லை, நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, நான் இப்போ ரொம்பவே சுதந்திரமாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பாட்டை பாடுறா. தன்னோட பவர்ஸை எந்த பயமும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக யூஸ் பண்ணி பார்க்குறா. எந்த விஷயமும் எட்ட வச்சு பார்த்தா ரொம்பவே சின்னதாக தான் தெரியும். இவ்வளோ நாளாக என்னோட பயத்தை நினச்சே நான் பயந்துக்கிட்டு இருந்தேன், இனி எந்த கவலையுமே இல்லைன்னு சொல்லி தனக்குன்னு முழுக்க முழுக்க ஐசாலேயே ஒரு கோட்டையை உருவாக்குறேன். இன்னொரு பக்கம் ஆனா எல்சா இதை பற்றி என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு சொல்லி தனக்கு தானே பேசிக்கிட்டு அவளை தேடி வந்துட்டு இருக்கா. வித்தியாசமான சில சத்தங்களை கேட்கவே குதிரை பயந்து போய் ஓடிடுது. இப்போ நடந்துட்டு இருக்கிறது சம்மராக இருந்தாலும் எல்சாவோட பவரால் அந்த ஊர் மொத்தமுமே பனி ஆயிடுது. தூரத்தில் ஒரு கடை தெரியவே அங்கே இங்கேன்னு விழுந்து ஒரு வழியாக அந்த கடைக்கு வந்து சேர்றா. அந்த கடையிலேருந்து ஷூஸையும் வாங்கி போட்டுக்கிறா. அப்போ அதே கடைக்கு ஃபுல்லாக பனியில் மாட்டிக்கிட்ட கிறிஸ்டாஃப் வந்து தன்னோட ரீஇண்டிற்காக சில கேரட்டுகளையும் மலை ஏறத்துக்கு உண்டான சில பொருட்களையும் வாங்குறான். ஆனால் விலை அதிகமாக இருக்குன்னு இவன் கடைக்காரர்கிட்ட சண்டை போட அவர் இவனை கடையிலேருந்து வெளியே தூக்கி போட்டுடுறாரு. இல்லை கேரட்டை என்னால் வாங்க முடியல, ஆனால் நைட்டு இங்கேயே தங்கிக்கலான்னு சொல்கிறான். இவனோட அந்த ரீஇண்டிற்கும் இவனுக்கும் ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பல நேரங்களில் அது என்ன சொல்ல வருதுங்கிறத இவனே கரெக்டாக சொல்லிடுவான். ஆனால் இவன்கிட்ட வந்து இவனுக்கு தேவையான பொருட்களை கொடுத்துட்டு தன்னை அந்த வடக்கு பக்க மலைக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்குறா. ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொன்னவன் என்னால் இந்த பனிப்பொழிவே நிறுத்த முடியும்னு சொல்ல சரின்னு சம்மதிச்சு கிளம்புறான். போகிற வழியில் இவளோட அக்காவை பற்றியும் நடந்த விஷயத்தை பற்றியும் சொல்லிட்டு இருக்கா. இவன் அந்த கதையில் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் காலையில் பார்த்த ஒருத்தர் கூட நீ கல்யாணம் வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி இவளை ரொம்பவே கிண்டல் பண்ணி பேசுகிறான். அவனோட குணம் என்ன, அவனோட பழக்க வழக்கம் என்னன்னு உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கேட்க ட்ரூ லவ்வுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறா. உண்மையான அன்பு எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அந்த மாதிரி சிலர் கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அப்படியா, அவங்கள நான் சந்திக்கலாமான்னு கேட்க அவளை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லிட்டு திரும்ப பார்த்தா காட்டுக்குள்ளேருந்து நிறைய ஓநாய்கள் இவங்களை தாக்க வருது. அவங்க தப்பிச்சிருந்தாலும் அவனோட வண்டி கீழே விழுந்து உடஞ்சிடவே நான் உனக்கு புது வண்டி ஏற்பாடு பண்ணித்தரேன், இருந்தாலும் நீ இதுக்கு மேலே எனக்கு உதவி பண்ண வாய்ப்பே இல்லை, சரி நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அவளை இந்த பனியில் தனியாக விட்டா உடஞ்சே செத்து போயிடுவான்னு ரீஇண்டீர் சொல்ல சரின்னு இவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணுறான். கொஞ்ச தூரம் போனதும் ஏரண்டல் மொத்தமுமே பனியில் உடஞ்சி போயிருக்கிறத பார்க்குறாங்க. வாவ், இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்கிறா. ஆமாம் ஆமாம், இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்குல்ல. Hi. You're creepy. I don't want it. 1 second. Oh, thank you. Tie down. Oh, too hard. ஏய், ரொம்ப சின்ன மூக்கு. இந்த பெரிய மூக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என் பேர் ஓலாஃப், நீங்களாம் யாரு? இவனோட பேர் ஓலாஃப்னு சின்ன வயசில் இவங்க விளையாண்ட அதே பேரை சொல்ல எல்சா தான் இவனை கிரியேட் பண்ணியிருக்கணும்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிறா. தன்னோட பேர் ஆனா, இவன் கிறிஸ்டாஃப்னு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு
நம்ம எல்சாவை உடனே கண்டுபிடிச்சி இந்த பனிப்பொழிவை நிறுத்திட்டு திரும்பவும் சம்மரை வர வைக்கணும்னு சொல்றா. எனக்கு கூட சம்மரை பார்க்கணுன்னு ரொம்ப நாளா ஆசை. அது எப்படி இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர நான் அதில் இருந்ததே இல்லைன்னு இவர் ஒரு பாட்டை பாட ஆரம்பிக்கிறாரு. Tanned in summer, I'll finally see a summer breeze, and I can't wait to see what my buddies all think of me. Da-do, ba-ba-ba-ba-ba, ra-ta-ta-ta-ta-da-da-da-da-da-da-do. Winter's a good stuff. I like to hold on to my dream of relaxing. You guys will be there too. When I finally do. வெயில்ல இருந்தா தான் மொத்தமா உருகி போயிடுவோன்ற விஷயம் தெரியாமலே இவன் இவ்வளோ பாடிட்டு இருக்கான்னு கிறிஸ்டாஃப் அவங்கிட்ட அதை சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் ஆனா வேண்டான்னு தடுத்துடுறா. இந்த பக்கம் ஆரண்டைல பிரின்ஸ் ஹான்ஸ் பொதுமக்களுக்கு விண்டருக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொடுத்து தேவைப்பட்டா நீங்கள் எல்லாரும் அரண்மனையிலே தங்கிக்கலான்னு சொல்கிறான். அப்போ ஆனாவோட குதிரை மட்டும் அங்கே திரும்பி வந்துடவே ஆனாவுக்கு ஏதோ ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் அவளை தேடி போகிறேன், என் கூட வாலண்டியர்ஸ் யாராவது வர்றதுன்னா வாங்கன்னு சொல்கிறான். இவரோட ஆளுங்க 2 பேரை கூட அனுப்புறதா சொல்லிட்டு அவங்க 2 பேர்கிட்டையும் யாருக்கும் தெரியாமல் ராணியை பார்த்த உடனே கொன்னுடுங்கன்னு சொல்கிறாரு. சரி, உங்கள் அக்காவை பார்த்ததுக்கப்புறம் இந்த விண்டரை எப்படி மாற்றுவேன்னு கேட்க நான் அவகிட்ட பேசி மாற்றுவேன்னு சொல்கிறேன். ஆமாம், இவ்வளவு பனியை உருவாக்கி இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கணும். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஐஸால் உருவாக்கப்பட்ட அந்த படிக்கட்டையும் கோட்டையையும் பார்க்குறாங்க. ரீண்டீர் அதில் ஏற பார்க்க அதால் ஏற முடியல. சரின்னு அதை மட்டும் கீழே வெயிட் பண்ண சொல்லிட்டு இவங்க 3 பேர் மட்டும் மேலே போகிறாங்க. கதவு திறந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க, ஏன்னா போன தடவை ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ண போய் தான் இவ்வளோ பிரச்சனையாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். 1 நிமிஷம் தான் சொல்ல 2 பேரும் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. Elsa? It's me, Anna. நீயும் இந்த இடமும் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்கிறா. என்னால் இதெல்லாம் செய்ய முடியும்னு எனக்கே இப்போ தான் தெரிஞ்சுதுன்னு சொல்கிறா. ஆனால் நடந்த விஷயத்துக்கெல்லாம் நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறா. அதெல்லாம் தேவையில்லை, நீ உடனே இங்கேருந்து கிளம்பிடுன்னு எல்சா சொல்கிறா. நீயும் என் கூட வான்னு சொல்கிறா. இல்லை, நான் இங்கே இருக்கிறது தான் சரி, அப்போ தான் என்னால் யாருக்கும் எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்கிறா. 1 நிமிஷம் முடிஞ்சதும் ஓலாஃப் உள்ளே வந்துடவே அவனை பார்த்ததும் எல்சா ரொம்பவே சந்தோஷப்படுறா. சின்ன வயசில் நம்ம இவன் கூட தானே விளையாண்டோன்னு ஆனா சொல்ல எல்சா முன்னாடி நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்த்து ரொம்பவே பயந்து போய் ஆனா நீ உடனே இங்கேருந்து கிளம்பிடு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி பயப்படுறா. இப்போதான் எனக்கு எல்லா விஷயமே புரியுது, நீ இவ்வளோ நாளாக எங்களை வெறுக்கிறதா நினச்சிட்டு இருந்தேன், நீ இதை நினச்சி தான் பயந்து தனிமையிலே இருந்துட்ட, இனிமேல் நீ எதை பார்த்தும் பயப்பட தேவையில்ல, ஏன் கூட வீட்டுக்கு வான்னு சொல்கிறா. இல்லை, நீ சொல்கிற எல்லா விஷயமே எனக்கு நல்லாவே புரியுது, இருந்தாலும் நான் இங்கே இருக்கிறது தான் நல்லது, நான் இங்கே தனியாக சுதந்திரமாக இருக்கேன், என்னை விட்டுடுன்னு சொல்கிறா. இல்லை, நீ திரும்ப வந்து தான் ஆகணும், ஆரண்டால் மொத்தமுமே இப்போ விண்டரில் மூழ்கிட்டு இருக்கு, நீ வந்து அந்த பனியெல்லாம் கரைய வைன்னு சொல்கிறா. இல்லை, எனக்கு அதை செய்ய தெரியாதுன்னு இவன் மறுபடியும் பயப்பட அங்கேயும் பனி பொழிய ஆரம்பிக்குது. உன்னால் இதை செய்ய முடியும், நம்பிக்கையோட செய்யுன்னு சொல்லி ஆனா ஒரு பக்கம் பாட, இல்லை என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை மீறி சில விஷயங்கள் நடந்துடுதுன்னு எல்சா ஒரு பக்கம் பாடுறா. அவன் எல்லாத்தையும் நிறுத்த முயற்சி பண்ணும்போது ஆனாவுக்கு அடிபட்டுடுது, இந்த தடவை இதயத்தில். சத்தம் கேட்டு கிறிஸ்டாஃபும் அங்கே வந்துடுது, உடனே அங்கேருந்து கிளம்ப சொல்கிறா. இல்லை, நீ இல்லாமல் நான் போக மாட்டேன்னு சொல்ல எல்சா பனியாலான ஒரு மான்ஸ்டரை உருவாக்க அது அவங்கள அந்த கோட்டையிலேருந்து வெளியே தூக்கி போட்டுடுது. நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, நான் அதை பார்த்துக்கிறேன். நான் உங்களை சொல்லலை. Ow! What's that for? What the? Whoa! No! Hang in there, guys! Don't come back! Oh, that feels better. Here. ஒரு வழியாக அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கும்போது இவளோட முடி இன்னும் கொஞ்சம் வெள்ளையாகிறத பார்க்குறாங்க. எல்சாவோட ஐஸ் பிளாஸ்ட்டு இவன் மேலே பட்டதுனால தான் இவளோட முடி வெள்ளையாகுதுன்னு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டு இதை சரி பண்ண என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். கோட்டைக்குள்ளே எல்சா அவளோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தொடர்ந்து பயந்துட்டே இருக்கா.
ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, என்னோட ஃபேமிலின்னே சொல்லலாம். ஏன்னா நானும் என்னோட ரீண்டரும் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கோம். அவங்க தான் எங்களை வளர்த்தாங்கன்னு சொல்கிறான். அவங்கள பார்த்ததும் பயந்துராத, இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு ரொம்பவே பில்டப் கொடுக்குறான். இதுதான் என்னோட ஃபேமிலி, ஹே எல்லாரும் எழுந்துருங்க. இவன் பைத்தியமா? நான் உன்னை சமாளிக்கிறேன், நீ இங்கேருந்து ஓடி போயிடு. No, Anna, wait! கிறிஸ்டாஃபை பார்த்ததும் அந்த ட்ரோல்ஸ் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தாத்தா எங்கன்னு கேட்க அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனாவை பார்த்ததும் கிறிஸ்டாஃப் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான், இது அவனோட காதலியா தான் இருக்கணும்னு சொல்லி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சாங்கையே பாட ஆரம்பிச்சிடுறாங்க. Is it the clumpy way he walks? What? Or the grumpy way he talks? Ever meet a fellow who's as sensitive and sweet? That's nice, but He's a bit of a fixer-upper, but this we're certain of. You can That he's socially impaired. I bet he only likes to tinkle in the woods. He covers up and he's the honest good. In his confirmation of his desperation for healing hugs. So she's a bit of a fixer-upper, her brains a bit between. We're not saying you can change him. You'll bring out their best. It's all about Father! brother. Comes a show. The only fixer-upper fixer that can fix a fixer-upper. பாட்டு முடிஞ்சதும் அந்த தாத்தா வந்துடுறாரு. இந்த தடவையும் நடந்த விஷயத்த சொல்லாமலே கரெக்டாக புரிஞ்சுக்கிறாரு. உன்னோட இதயத்தில் எல்சாவோட ஐஸ் பிளாஸ்ட் இருக்கு, அதை வெளியில் எடுக்கலன்னா நீ மொத்தமாக ஐஸாக ஃப்ரீஸ் ஆகிடுவேன்னு சொல்கிறாரு. உங்களால் அதை எடுக்க முடியும்லன்னு கேட்க, போன தடவை அது அவள் தலையில் இருந்தது, ஈஸியாக இருந்தது, ஆனால் இந்த தடவை அதை என்னால் செய்ய முடியாது. ஒரு உண்மையான அன்பின் செயலால் தான் அந்த ஐஸை உருக வைக்க முடியும்னு சொல்கிறாரு. பக்கத்தில் இருக்க ட்ராவல்ஸ் எல்லாரும் ட்ரூ லவ் கிஸ்ன்னு சொல்ல ஆனாவை அவ விரும்புகிற ஹான்ஸ் கிட்ட உடனே கூட்டிகிட்டு போகணும்னு முடிவு பண்ணுறான். இன்னொரு பக்கம் ஹான்ஸும் அவனோட டீமும் அந்த கோட்டையை கண்டுபிடிச்சி வந்துடவே அந்த ஐஸ் மான்ஸ்டர் சண்டை போடுறாங்க. Up there! no, please. மயங்கி போன எல்சா கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஏரண்டலில் இருக்க ஒரு ஜெயில் செல்லில் இருக்கா. ஹான்ஸ் அங்கே வந்ததும் ஆனா உன்னை தேடி தான் வந்தா, ஆனால் அவள் திரும்ப வரல, அவள் எங்கே போனான்னு கேட்குறான். தயவு செஞ்சு இந்த பனியெல்லாம் கரைச்சி சம்மரை கொண்டு வான்னு சொல்கிறான். எனக்கு அதை செய்ய தெரியாது, என்ன இங்கேருந்து போக விடுன்னு கேட்குறா. அது என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் கோட்டைக்கு வந்துட்டு இருக்கும்போது பாதி வழியிலேயே ஓலஃப் தனியாக பிரிஞ்சிடுறான். ஒரு வழியாக ஆனாவை கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்க சர்வன்ஸ் கிட்ட கொடுத்துட்டு உடனடியாக ஆனாவை பிரின்ஸ் ஹான்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான். ஹான்ஸை பார்த்த உடனே சீக்கிரமாக எனக்கு முத்தம் கொடுன்னு கேட்க எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்க இவன் நடந்த விஷயத்த சொல்லிடுறா. இவன் கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்து உண்மையான அன்பு இருந்தால் தானே இது வேலை செய்யும்னு சொல்கிறான். எதுவும் புரியாமல் ஆனா குழப்பமாக, என்னோட நாட்டில் எனக்கு முன்னாடி 12 அண்ணா இருக்காங்க, ஸோ கண்டிப்பாக நான் ராஜாவாக முடியாது. ஏற்கனவே ஒரு நாட்டுக்கு ராணியாக இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ராஜாவாக மாறிடலாம் தான் இந்த நாட்டுக்கு வந்தேன். எல்சா தான் ராணின்னாலும் அவகிட்ட யாரும் பழகிறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நீ தானாகவே வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. ஆக்சுவலாக நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி எல்சாவையும் சாகடிச்சிடலான்றது தான் என்னோட பிளான்னு இவனோட வில்லத்தனம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ரூமில் எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பை கூட தண்ணி ஊற்றி அணைச்சி அந்த ரூமை இன்னமும் குளுமையாக மாற்றுறான். ஆனால் இப்போ குளிரில் ரொம்பவே கஷ்டப்படுறா. ஆனால் என் வேலை இப்போ ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு, நீ தானாகவே சாக போகிற, அவளை மட்டும் கொன்னா போதும், இந்த ஊரோட வின்டர் சரியாகி சம்மர் வந்துடும், அந்த சந்தோஷத்திலே மக்கள் என்ன ராஜாவாக ஏற்றுப்பாங்கன்னு சொல்கிறான். அவளை அந்த ரூம்லேயே வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறான்.
மற்றவங்க கிட்ட வந்து இளவரசி ஆனா இறந்து போயிட்டாங்க, குயின் எல்சா தான் அவங்கள கொன்னுட்டாங்கன்னு சொல்கிறான். ஆனா இறக்கிறதுக்கு முன்னாடி மனப்பூர்வமாக 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்கிறான். இதனால மற்றவங்களாம் ஆரண்டலை இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்ல, எனக்கு வேற வழி இல்லாதனால நான் இந்த பதவியை ஏற்றுக்கிறேன், எல்சாவுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லிடுறான். காவலாளிங்க ஜெயில் செல்லுக்கு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே எல்சா அங்கேருந்து தப்பிச்சிடுறா. இந்த பக்கம் அந்த ரீஇண்டர் கிறிஸ்டாஃப் கிட்ட, நீ ஆனாவை தனியாக விட்டுட்டு வந்துட்ட, அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, நீ திரும்ப போன்னு சொல்லுது. அதே நேரம் ஆரண்டல் மொத்தமே பயங்கரமான பனிப்புயல் அடிக்கவே கிறிஸ்டாஃப் உடனே கிளம்புறான். இன்னொரு பக்கம் ஓலாஃப் ஒரு வழியாக ஆனாவை கண்டுபிடிச்சிடுது. பக்கத்தில் நெருப்பு முட்டி ஆனாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. என்னாச்சு, நீ இன்னும் ஹான்ஸை பார்க்கலையா, ட்ரூ லவ் கிஸ் வேலை செய்யலையான்னு கேட்குறான். இல்லை, ஹான்ஸ் கெட்டவன், உண்மையான அன்பு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறான். நம்மளை பற்றி யோசிக்காம நம்ம இன்னொருத்தர் மேலே ரொம்பவே அக்கறையாக இருந்தால் அதுதான் உண்மையான அன்பு. அதாவது கிறிஸ்டாஃப் இப்போ உனக்காக செஞ்சான்ல, அந்த மாதிரி. இதை கேட்டதுக்கப்புறம் கிறிஸ்டாஃப் தான் மேலே வச்சிருக்கிறது தான் உண்மையான அன்புன்னு புரிஞ்சுக்கிறா. ஓலாஃப், நீ உருகிட்டு இருக்கன்னு சொல்ல, சிலருக்காக உருகலாம், தப்பே இல்லை. அதே நேரம் ஜன்னல் வழியாக வேக வேகமாக கிறிஸ்டாஃப் வந்துட்டு இருக்கிறத பார்த்து ஆனா உடனே கிறிஸ்டாஃப் கிட்ட போகணும்னு நினைக்கிறா. எல்சா ரொம்பவே பயந்து போய் அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சதுனால அந்த பில்டிங் மொத்தமே எல்சாவோட ஐஸ் பவர் இருக்கு. We're trapped. Come on, buddy, faster! நேரம் ஆக ஆக எல்சா ரொம்பவே பயந்து போறா. இதனால பக்கத்தில் என்ன இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த பனிப்புயல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வீசுது. Good boy. Kristoff! ஹான்ஸ் எல்சாவை பார்த்து, ஒன்னால் இதுலேருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஆனாவை பத்திரமா பார்த்துக்கோ, நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்கிறா. ஆனாவா? அவள் மலையிலேருந்து திரும்ப வரும்போது ரொம்பவே வீக்காக இருந்தா, நீ தான் அவளை தாக்குனதா சொன்னா. அவள் ரொம்ப கோல்டாக இருந்தா, தலைமுடிலாம் வெள்ளையாக இருந்தது. நான் எவ்வளோ முயற்சி பண்ணி அவளை காப்பாற்ற முடியல, அவள் இறந்து போயிட்டா, நீ தான் அவளை கொன்னுட்டான்னு சொல்கிறான். இதை கேட்டதும் எல்சாவோட பயம் போய் அழ ஆரம்பித்ததுனால அந்த பனி புயல் நின்றுடுது. Anna! Elsa! Anna! Please, no. Anna? தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறத விட எல்சாவை காப்பாற்றுறதுக்காக ஆனா செஞ்ச இந்த காரியம்தான் உண்மையான அன்பின் செயல். ஸோ உண்மையான அன்பின் செயல் நடந்ததுனால ஆனாவும் திரும்ப உயிராயிடுறான். உண்மையான அன்பு எப்பேற்பட்ட ஐஸையும் கரைச்சிடும். ஸோ அன்பால் தான் ஐஸை கரைக்க முடியும்னு எல்சா புரிஞ்சுக்கிறா. பயத்தை விட்டு ரொம்பவே சந்தோஷமான மனநிலையோட அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணும்போது அங்கே இருக்க ஐஸ் மொத்தமும் கரைஞ்சி பழையபடி சம்மர் வருது. உன்னால் இதை செய்ய முடியும்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருந்ததுன்னு சொல்கிறா. சம்மரில் ஓலாஃப் கரையாமல் இருக்க அவனுக்குன்னு தனி பனி மேகத்தையே கொடுக்குறா. இவர் விடாமல் கொஞ்சம் கந்தாவாக பேச, உங்கள் நாட்டுக்கும் எங்கள் நாட்டுக்கும் இனிமேல் எந்த வர்த்தக தொடர்பும் இல்லைன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. கிறிஸ்டாஃப்க்கு ஒரு புது வண்டியை காமிச்சு, குயின் எல்சா தான் உனக்காக இதை கொடுத்தாங்கன்னு சொல்கிறா. பிடிச்சிருக்கான்னு கேட்க, ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவளை சந்தோஷமாக தூக்கி சுற்றிட்டு, இல்லை சாரி நான் ஒரு சந்தோஷத்தில் பண்ணிட்டேன்னு சொல்லி தயங்குறான். Hello. Are you ready? I don't got it. Hey guys, that's it, Olaf.
படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் விஜய் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.